7P நியூஸ் டிஜிட்டல் மீடியாவின் ராஜா. 7P நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ட்ரெண்டிங் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். கோடிக்கணக்கான பயனாளர்கள் உபயோகிக்கக்கூடிய வாட்ஸ்அப்புக்கும் மத்திய அரசுக்கும் நேற்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு காரசாரமான விவாதம் நடைபெற்றது. அந்த விவாதத்தை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க உள்ளோம். வீடியோவை கடைசி வரை பாருங்கள். கோடிக்கணக்கான பயனாளர்களின் தகவல்கள் உடன் அனுப்ப பயன்படக்கூடிய அந்த செயலி தான் வாட்ஸ்அப். இது 2019ஆம் ஆண்டு ஐஃபோனில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அதன் பின்பு அனைத்து ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு வந்தவுடன் எல்லா மக்களாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு செயலியாக மாறிவிட்டது. உடனுக்குடன் தகவலை தெரிவிக்கக்கூடிய ஒரே ஒரு செயலி இப்போது வாட்ஸ்அப். அப்படி வாட்ஸ்அப் இயங்கிக் கொண்டிருக்கும் போது நேற்று டெல்லி உயர்நீதி மன்றத்தில் ஒரு வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வழக்கில் வாட்ஸ்அப் சார்பாக தேஜஸ் கரியா என்ற வழக்கறிஞர் ஆஜராகிறார். மறுபுறம் மத்திய அரசுடைய வழக்கறிஞர்கள் ஐடி ஆக்ட் 2021 பிரகாரம், அதாவது நீதிமன்றமோ உயர் அதிகாரிகளோ ஏதேனும் வழக்கில் வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடிய தகவல் முதல் தகவல் எங்கிருந்து சென்றது என்ற செய்தியை தெரிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசுடைய வழக்கறிஞர் தெரிவிக்கின்றார். அதை தெரிவிக்க முடியாது. ஏனென்றால் வாட்ஸ்அப்புடைய பாதுகாப்பு அம்சமே 512 என்கிரிப்ஷன் என்று சொல்வார்கள். அதாவது ஒருவர் தகவலை இங்கிருந்து அனுப்பினால் மற்றொருவர் மட்டுமே அந்த தகவலை பார்க்க முடியும். ஏன் இந்த இடையில் பயன்படக்கூடிய ஏர்டெல், ஜியோ போன்ற நிறுவனங்கள் கூட அந்த தகவலை பார்க்க முடியாது. அதனால்தான் கோடிக்கணக்கான பயனாளர்கள் வாட்ஸ்அப்பில் இயங்கி வருகிறார்கள் என்று வாட்ஸ்அப் வழக்கறிஞர் தெரிவிக்கிறார். ஆனால் அரசாங்க தரப்போ இல்லை, நிச்சயமாக சில கலவரங்களில், சில சமூக விரோத செயல்களில் வாட்ஸ்அப்புடைய தகவல் எங்கிருந்து உருவாகிறது என்ற அந்த தொடக்கத்தை கண்டுபிடித்தால் மட்டுமே அந்த கலவரத்தை கட்டுப்படுத்த முடியும் என்று மத்திய அரசு தரப்பு தெரிவிக்கின்றது. ஆனால் வாட்ஸ்அப்போ இது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது என்று ஒரு வாதமும். ஆனால் மத்திய அரசோ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் நிறுவனங்கள் தனிப்பட்ட தகவல்களை வியாபாரமாக மாற்றுகிறது, அதனால் இவைகள் அடிப்படை உரிமைகளை பேச தகுதியில்லை என்று காரசாரமான விவாதம் நடைபெற்றது. கடைசியாக வாட்ஸ்அப் நிறுவனத்தினுடைய வழக்கறிஞர் சொல்லிவிட்டார், இது போன்று உலகத்தில் எங்குமே கேட்கவில்லை. கடுமையான சட்டங்கள் இருக்கக்கூடிய பிரேசிலில் கூட இந்த வாட்ஸ்அப் தகவல்களை கேட்பதில்லை, இந்தியா கேட்கிறது. அப்படி கேட்டால் நாங்கள் இந்தியாவிலிருந்து வெளியேறிவிடும் என்ற ஒரு அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளார். நீங்களும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். வாட்ஸ்அப் சொல்வது சரியா, மத்திய அரசு சொல்வது சரியா? நன்றி, வணக்கம்.